இவ்வளவு அழகான இந்த கேக் வெளியில் வாங்கினோம்னா 1500 ரூபாய்க்கு மேலே வரும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரியாணி சட்டியை வச்சு அது கூடவே வெறும் 200 ரூபா செலவில் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இந்த பொம்மை கேக்கை நம்ம வீட்டிலேயே செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குன்றனால 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட் பார்ட்டு. 3 முட்டை, 1 கப்பளவு சுகர் சேர்த்து நல்லா இதை சுகர் கரையிற வரைக்கும் பீட் பண்ணி விட்டுக்கோங்க. வாசத்துக்காக வெனிலா எசன்ஸ், 1/2 கப், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப்பு மைதா, 1/4 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. பால் பவுடர் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த மோல்டில் செய்ய போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக ஆயில், பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு எல்லா மாவையுமே சேர்த்துக்கோங்க. வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தட்டு, நான் எங்கள் வீட்டில் செய்கிற பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா சிம்மில் அடுப்பை வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ 3 பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் அடிச்சிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருந்துச்சு. 2வது பார்ட்டில் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.